அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றார். சும்மா இரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பண்ணுங்கப்பா. உங்கள் புதுமை செய்ய ஆற்றல் செயல்படட்டும். உங்கள் அற்புதங்களை செய்கிற சக்தி இப்போ எனக்குள்ளே செயல்படட்டும். பேய்களை ஓட்டுகிற அந்த வல்லமை எனக்குள்ளே செயல்படட்டும். நோய்களை குணமாக்குற உங்கள் அந்த வல்லமை வர எனக்குள்ளே செயல்படட்டும். என்னை செல்வந்தராக்கும்படி, விசுவாசத்தில் ஐஸ்வர்யனாக்கும்படி, நீர் ஏழையாக தெருத்திருந்தா பிறந்து அறிக்கை பண்ணுறேன். விசுவாசம் வர எனக்கு செயல்படட்டும். இனி என் அறிவை கொண்டு, என் உழைப்பை கொண்டு, முயற்சியை கொண்டு அல்ல, விசுவாசத்தை கொண்டு நான் சும்மா இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் உண்டாக்கணும். இந்த விசுவாசம் வரத்துக்கு அந்த சக்தி உண்டு. கடுகளில் விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னீங்க. அந்த விசுவாசம் வரும் என்கிட்ட செயல்படட்டும். அதே விசுவாசமாகிய கனி என்கிட்ட செயல்படட்டும். அது செயல்படும்படி நான் இப்போ வெயிட் பண்ணுறேன், காத்திருக்கிறேன். இந்த வரம் என்ன குபேரனாக்கும், செல்வந்தனாக்கும், என்ன உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உடையவனாக, உன்னதங்களுக்குரிய மேனியை உடையவனாக மாற்றுகின்ற வரம் விசுவாச வரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள்ட்ட இதெல்லாம் நடக்கும். கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைவர் போப்புன்னா இந்த உலகமெங்கும் இந்த திருச்சபையுடைய சொத்து என்ன தெரியுமா? சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? மக்கள் செல்வாக்கு என்ன தெரியுமா? எவ்வளவு கோடிக்கணக்கான கர்தினால்கள், பிஷப்புகள் அவருக்கு கீழே இருக்காங்கன்னு தெரியுமா? இவ்வளவு பேரை வழிநடத்தி இத்தனை பேருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய அந்த போப்பு தேவ மனுஷன், அந்த ஒளியை அருளை பெற்ற தேவ மனுஷன் இன்னைக்கு தலையில் முகங்குப்புற விழுந்து, இதே நான் பார்த்துருக்கிறேன். அவர் கீழே இருக்கக்கூடிய பிஷப்புகள் ஆலயத்தினுடைய சில முக்கியமான ஃபங்க்ஷன் வழிபாட்டுக்கு வரும்போது அந்த பலிபீடத்துக்கு முன்னால் வாய்கள் சீட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கும். முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து தொழுது கொள்வாங்க. இது கடவுளுக்கு செலுத்துகின்ற, படைச்சவருக்கு செலுத்துகின்ற வழிபாடு. உன் இஷ்டத்துக்கு ஒரு ஆராதனையை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆராதனை நடத்துகிறேன், ஆராதனை பண்ணுறேன்னு சொன்னால் இது நீ உண்டாக்குனது, இது நீ எழுதின பாட்டு, நீ உன் அறிவை கொண்டு செய்கிற வழிபாடு. இது கடவுளுடைய வழிபாடு கிடையாது. நீ ஒரு கோயிலை கட்டி ஒரு சிறுவத்தை வச்சு அதுக்கு பின்னால் உளுந்து கும்பிடுதேன் உருளுத அப்படின்னு சொன்னால், கும்பிடு சிலுவை போடுதுன்னு சொன்னால் அது நீ உண்டாக்குனது, இந்த மத போதர்கள் உண்டாக்குனது. அது கடவுளுடைய வழிபாடு கிடையாது. நீ தொழாத பட்சம் தொழுது பாரு, சாபம் நீங்கும். தொழுது பாரு, வாதை நீங்கும். தொழுது பாரு, மரணம் நீங்கும். படைச்சவர் நீ தொழுதுகுள்ள ஆரம்பி, உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஏதேன் தோட்டத்திலே முதல் மனுஷன் அங்கு செலுத்திய வழிபாடு தொழுகை. விசுவாசிகளின் தந்தை ஆபிரகாம் செலுத்திய வழிபாடு, பலி செலுத்தி அவர் தொழுது கொண்டார். வாசித்து பாரு பைபிளில். அவருடைய சந்ததிகள், ஆபிரகாமுடைய சந்ததிகள் ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோவுடைய பிள்ளைகள் செலுத்திய வழிபாடு தொழுகை. யோசேப்பு செலுத்திய வழிபாடு தொழுகை. தொழுதவர்கள் குபேரன் ஆனார்கள். எகிப்தின் அரசனானார். பார்வோன் அரசே, உன்னை நான் வணங்க மாட்டேன், உன்னை தொழுது கொள்ள மாட்டேன். நான் வழிபடுகிற தொழுகிற கடவுள், என்னை உண்டாக்கியவர், படைச்சவர் மாத்திரம், அவரைத்தான் வணங்குவேன், தொழுது கொள்வேன். நான் மண்டியிட்டு தலைவணங்கி முகங்குப்புற வழிபடுற ஒரே ஒருத்தர் என்னை படைச்சவர் மட்டும்தான். அவனைத்தான் அந்த எகிப்துக்கு அரசனாக்கினார். அதே பார்வோன் மன்னன் சொல்கிறான், இந்த அரண்மனையிலே மனைவியை தவிர அத்தனையும் உனக்கு அடிபணிந்திருக்கும். இந்த எனக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உனக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். நீதான் அரசன். காரணம்,
தொழுத மனிதன். 3 வாலிபர்களை நெருப்புல தூக்கி போட்ட அந்த வாலிபன், நாங்கள் ஆராதிக்கிற தொழுது கொள்கிற தெய்வம் இந்த சரீரத்தில் இருக்கிறார். இது ஆலயம், அவருடைய ஆலயம். நீ எவ்வளவு பெரிய நெருப்பை கொண்டு வந்தாலும் இந்த நெருப்பு இந்த சரீரத்தை சேதப்படுத்தாது. இந்த முடியை கூட கருக்க முடியாது. ஏன்னா தொழுகைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து தலை வணங்கி அவரை தொழுது கொள்கிற தொழுகைக்கு அவ்வளோ வலிமை இருக்கு, சக்தி இருக்கு. தொழுது பாரு. மோசே அதே பார்வோன்ட்ட சொல்றார், இந்த இஸ்ராயேல் மக்களை அவரை தொழுது கொள்ள, படைத்தவரை தொழுது கொள்ள நீ விடுதலை செய், இல்லைனா உன் ராட்சியம் அழியும், இல்லைனா உன் வீட்டில் வாதை வரும், இல்லைனா உன் பிள்ளைகள் தலைப்பிள்ளை சாகும். நடந்துச்சு. தொழுகையை தடை பண்ணா, தொழுகையை இழிவா நினைச்சனா, தொழுகையை நீ பெருசா நீ நினைச்சி பண்ணலைன்னா பார்வோனுக்கு நடந்த அதே சம்பவம் உனக்கு சம்பவிக்கும். உன் வீட்டில் சம்பவிக்கும், உன் வாழ்க்கையில் சம்பவிக்கும். பஞ்சம் இருக்கும், தரித்திரம் இருக்கும், வறட்சி இருக்கும், வாதை இருக்கும். நீ கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், கும்பிடு செலவு போடலாம். இதெல்லாம் கடவுளுடைய வழிபாடு, படைச்சவருடைய வழிபாடு கிடையாது. அன்னை மரியாள் செய்த வழிபாடு தொழுகை, அந்தோனியார் செய்த வழிபாடு தொழுகை, சவரியார் செய்த வழிபாடு தொழுகை. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையுடைய போப் பண்ணுகிற வழிபாடு தொழுகை. ஏன்னா புனிதர்கள், அன்னை மரியாள், இந்த தாய் திருச்சபை, முதலில் இருந்த ராயப்பர் பேதுரு, அவங்க செலுத்திய வழிபாடு தொழுகை. இந்த ஆன்மாவும் இந்த விண்ணகத்துக்குரிய மேனியை அடைந்த நானும் தொழுதுக்குரிய நெத்தியை பாருங்க. இந்த இடம் அப்படி ரவுண்டாக காய்ச்சிருக்கும், இந்த இடம் ரவுண்டாக அப்படி இருக்கும். நான் அறிஞ்சதிலிருந்து தொழுகை பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு குறை இல்லை. இந்த ஊழியத்தில் குறை கிடையாது, இந்த ஆராதனைக்கு வரக்கூடிய மக்கள்கிட்டையும் குறை கிடையாது. காரணம், இந்த தொழுகை நடக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் தொழுதிருக்கிறீங்க, இப்போ பாதுகாப்பின் கவசத்தோடு இருக்கிறீங்க. தேவனுடைய வேலி பாதுகாப்பு உங்களை மூடி இருக்கு. உங்கள் வீட்டை இந்த வேலி பாதுகாக்கும், உங்கள் உடைமைகளை பாதுகாக்கும், உங்களுடைய விவசாயத்தை பாதுகாக்கும், உங்கள் பிள்ளைகளை இது பாதுகாக்கும். ஒரு ஆவிக்குரியவனுக்கு, ஆன்மீகவாதிக்கு பாதுகாப்பு தேவனுடைய வல்லமை, ஐக்கினி, இரத்தம். தொழுகைக்கு இவ்வளவு மகிமை இருக்குது, தொழுகைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. தொழுகை இந்த வழிபாட்டுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை, புதுமைகளை செய்கிற சக்தி இருக்குது. எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இதோ வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும், இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா, உண்மை தொடர்பு கொள்கிற அத்தனை பிள்ளைகளுமே கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய திருச்சபையுடைய தலைவரை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, உண்மை தொழுது கொள்கிற அந்த மகனை மேன்மைப்படுத்தும். அவர் பேசுகிற வார்த்தைகளை அற்புதங்களினால், அறிகுறியினால் உறுதிப்படுத்தும். அவர் பேசுகிற வார்த்தையை ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் பரலோகம் உடனே பதில் கொடுப்பதாக. அவர் வார்த்தைகளை அற்புதங்களினால் அறிவு உறுதிப்படுத்துவீராக. நீர் செயலாற்றுவீராக, கிரியை செய்வீராக. ரீமானா கர்ரபதி அந்தரவா ஒல்தரதி அங்கிமரபு சம்பிபோதனார் இல்கரதி அந்தரபு லிவியங்கரபதி அம்ரபு செல்வியா. உங்கள் ரத்தத்துக்குள் ஒப்படைக்கிறேன். அப்படியே இந்த உலகம் இருக்கக்கூடிய திருச்சபை வழிநடத்தக்கூடிய ஞானம், சாலமோன் கொடுத்த ஞானம், அபூர்வ சக்தி, கருதினாள்கள், பிசப்புகள், இந்த சபையிலிருந்து வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சரி பண்ணக்கூடிய தெய்வீக ஞானம், சக்தி மகனை மூடிக்கொள்வதாக. விமான கரபு சம்பி போத்தனா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளுடைய ஆதிக கட்டுகள் அறிந்து கொள்ளட்டும், சங்கிலிகள் அறிந்து கொள்ளட்டும், பிசாசின் சங்கிலிகள் அறிந்து கொள்ளட்டும், சாபத்தின் சங்கிலிகள் அறிந்து கொள்ளட்டும், பாவத்தின் சங்கிலிகள் அறிந்து கொள்ளட்டும், நோயின் சங்கிலிகள் அறிந்து கொள்ளட்டும். படுக்கையிலிருந்து எந்திரிப்பார்களாக. இந்த மேனி விண்ணகத்துக்குரிய மேனியாய் உடல் மாறுவதாக, உருமாற்றம் அடைவார்களாக.
இயேசுவே, உம்முடைய சாயல் அந்த தாவூர் மலையிலே நீர் உருமாற்றம் அடைந்தது போல உம்மை தொழுது கொள்கிற, உம்மை ஆராதிக்கிற, உங்கள் இரத்தத்தை பயன்படுத்துகிற, இந்த உயிர்த்தெழுதலை பயன்படுத்துகிற அத்தனை பிள்ளைகளும் இப்பொழுது உருமாற்றம் அடைவார்களாக. தெய்வீக அந்த வேடியை சாயலை தன்மையை உடையவர்களாக மாறுவார்களாக. உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லா கணத்தையும் மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இல்லையா, நல்ல கரங்களை எடுத்து சொல்லுவோம். ஒரு விஷயத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி எங்கேயும் சண்டை, எல்லா இடத்துலையும் பேச்சு என்னன்னா 3ஆம் உலகப் போர் வந்துடும், வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் பேசுகிறான். இந்த நாவுகள் பூரா ஆண்டவர் மடங்கடிக்கும். இந்த போர் வராதபடிக்கு, இந்த பிரிவினை சண்டையை உண்டாக்குற ஆவியை கட்டி இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற யுத்தம் எல்லாம், சண்டைகள் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகி ஒரு சமாதானத்துக்கு வரணும். இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா ட்ரம்ப் பிரதமருக்கும் இந்த ஈரானுக்கும் நடக்கிற இந்த யுத்தம் மீண்டும் வராதபடிக்கு இந்த காம்ப்ரமைசன், இந்த ஒப்பந்தங்கள், சமாதான பேச்சுவார்த்தைகளை முடித்து 2 பேரும் ஒருத்தர் நேசிக்கிறவங்களாக. இன்னொன்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் எவ்வளோ நஷ்டப்படுத்தணுமோ, எத்தனை கோடி நஷ்டப்படுத்தணுமோ அதெல்லாம் நான் நினைச்சிறேன், திரும்பி தர்றேன் அப்படின்னு செஞ்சுருக்கிறாரு. இது மாதிரி அழிந்து போகிற அநீத செல்வங்களால் இந்த ஈரானில் உள்ள இந்த இஸ்லாமியர்களை, எதிரிகளை நண்பர்களாகிக்கொள்ள ட்ரம்புக்கு ஆண்டவர் நல்ல மனசை, ஞானத்தை தரும்படி இஸ்ராயல் மன்னருடைய மனசை மாற்றி, இந்த இஸ்ராயல் நாடு என்று சொன்னால் கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய நாடு, அது மாற்றம் கிடையாது. இஸ்ராயலர் அழிக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அவது அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி. அதனால் அங்கே யுத்தங்கள் வராமல், இந்த மாதிரி மரணங்கள், உயிர்கள் சேதமாகாமல் தேவ பாதுகாப்பு வரும்படி இந்த இரத்தத்தை தெளிப்போம். இந்த இஸ்ராயல் நாட்டை பாதுகாக்கிற இரத்தத்தை தெளிப்போம். இந்த ஈரான் இஸ்லாமிய நாட்டை, மக்களை பாதுகாக்க இந்த இரத்தத்தை தெளித்து பாதுகாக்க, இந்த இரத்தத்தை தெளித்து பாதுகாக்க நீங்கள் பண்ணும்போது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். கை வைத்துங்க, இருந்த ஒன்றமாக அப்படி கை வைத்துங்க. இந்த இரத்தத்தை பயன்படுத்தி இந்த கப்பல் அந்த கடலுக்குள்ளேருந்து வர முடியாமல் இருக்கக்கூடிய கப்பல் வரட்டும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணோம். 2-3 வாரம் ஆகலை, எல்லாம் வந்துடுச்சு. இப்போ அந்த தடையெல்லாம் ஈரான் என்ன செஞ்சிருச்சு, மாற்றி இந்த ஒப்பந்தப்படி மாற்றியாச்சு. இப்போ கப்பல்லாம் சுதந்திரமாக வர ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற செய்தியை நான் காட்டுறேன். இதே போல் இனி இந்த போர் வராதபடிக்கு இந்த பிரிவினை ஆவியை கட்டுங்க. பிரிவினை உண்டாக்குற இஸ்ராயல் நாட்டுக்கும், ஈரான் நாட்டுக்கும், அமெரிக்காவுக்கும், இந்த ஈரானுக்கும் சண்டையை, பிரிவினை உண்டாக்குற ஆவியை உன்னை கட்டுகிறேன். கலகக்காரனை உன்னை கட்டுறேன், கட்ட ஆரம்பிங்க. எல்மரதி கட்டுங்க, அப்படி கட்டுங்க. நீ கட்டினா இந்த பூமியில் எவையில் கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். கட்டுங்க இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தினாலே. சாத்தானே, பிரிவினை உண்டாக்குற ஆவியே, கொலைகார ஆவியே, மரணத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானே, உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறேன். உன்னை கிரியையில் அழிக்கிறேன். ரெல்மரதி எங்கி மரபு சந்தி போத்தனா தெல் கரபதி எம்ப்ர கனாதிய பிரபு செல்வியா ஜாயில்ஸ் ஃபயர் ஃபயர். அக்கினியை கட்டவிழ்கிறேன். கொலைவரியின் ஆவியை ஓமல நெருப்பை கட்டவிழ்கிறேன். நீர் பட்சிக்கிற அக்கினி ரீமானா கரபதி எந்தரபொலி வியங்க